ஓம் சாந்தி 13/7/2026 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களது வாழ்க்கையை வைரம் போல ஆக்குவதற்காக தந்தையிடம் வந்துள்ளீர்கள். தந்தையின் நினைவினால்தான் அப்பேற்பட்ட வாழ்க்கை அமையும். நம்முடைய வாழ்க்கை வைரத்துக்கு சமமாக மதிப்புமிக்க வாழ்க்கையாக ஆகணும்னா நம்ம தந்தையை நினைவு செய்யணும். ஏன்னா நினைவின் மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகும். தூய்மை எங்கே இருக்கோ அங்கே சுகம் சாந்தி இருக்கும், வாழ்க்கையும் வைரத்துக்கு சமமாக இருக்கும். அதனால் பாபா நினைவு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா கேள்வி கேட்குறாங்க, புதிய உலகத்தில் உயர்ந்த பதவிக்காக எந்த ஒரு முக்கியமான முயற்சி செய்ய வேண்டும்? பதில், பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எந்த பழைய உறவினர் இவ்வளவு துக்கம் தந்தனரோ, அதாவது பாபா சொல்கிறாங்க, எந்த பழைய உலகத்தில் பழைய உங்களுடைய உறவுகள்லாம் உங்களுக்கு எவ்வளோ துக்கம் கொடுத்தாங்களோ அவர்களது மோக வலையிலிருந்து புத்தியை நீக்கி தற்போது என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். அவர்களுடன் வாழ்ந்து கொண்டே மனதை என்னிடம் ஈடுபடுத்துங்கள். மன்மனாபவ என்ற மந்திரத்தை எப்பொழுதும் நினைவில் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் புதிய உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். பாபா சொல்லிட்டாங்க, நீங்கள் புது உலகத்தில் உயர்ந்த பதவி அடையணுன்னா எந்த ஒரு முக்கியமான முயற்சி செய்யணும்? இந்த பழைய உலகத்தினுடைய உற்றார் உறவினர்கள் துக்கம் தந்த அந்த உறவுகளிலிருந்து நம்ம புத்தி யோகத்தை நீக்கி நம்ம பாபாவை மட்டும் நினைவு செய்யும் பொழுது, நம்முடைய மனதை அவரோடு செலுத்தும் பொழுது நம்ம புது உலகத்தின் உயர்ந்த பதவியை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். பாடல், நீ இரவெல்லாம் உறங்கி இழந்தாய், இரவெல்லாம் உறங்கி கழித்தாய், பகலெல்லாம் உண்டு கழித்தாய் அப்படின்ற பாடல். ஓம் சாந்தி. எப்படி குழந்தைகளுக்கு தந்தை எல்லா சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றாரோ அதே போல் இந்த பாடல்களின் சாரத்தை கூட உங்களுக்கு புரிய வைக்கிறார். அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை தான் பாபா இப்போ இந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். அதுபோல தான் இந்த இரவெல்லாம் உறங்கி கழித்தா என்ற பாடலினுடைய அர்த்தத்தை கூட பாபா இப்போ நமக்கு புரிய வைக்கிறார். அவரே அனைவரின் ஆன்மீக தந்தை. ஆன்மீக குழந்தைகளுக்கு பிரம்மா உடலில் வந்து புரிய வைத்து கொண்டிருக்கிறார். என்ன புரிய வைக்கிறாரு? ஹே குழந்தைகளே, நமது வைரம் போன்ற பிறவி அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்துள்ளீர்கள். தந்தையிடம் நீங்கள் வருவதே வைரம் போன்ற பிறவியை அமைத்து கொள்வதற்காக தான். சொர்க்கவாசிகளினுடையது கூட வைரம் போன்ற பிறவி என்று சொல்லப்படுகிறது. நரகவாசிகளினுடையது சோழி போன்ற பிறவியாகும். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். நாம் இப்பொழுது சங்கம யுகவாசி ஆவோம். இந்த சங்கம யுகம் அனைவருக்குமே மங்களமானதாகும், அனைவருக்கும் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு யுகம் அப்படின்னு சொல்கிறார். இந்த சங்கம யுகத்தில் தான் அனைவருக்கும் கதி சத்கதி ஆகிறது. யார் வந்து செய்கிறாங்க? பரந்தாமத்திலிருந்து வரக்கூடிய பயணி, அவர் தான் பிரயாணி. நீங்கள் வந்து பிரயாணி கிடையாது. ஏன்னா உங்களை பிரயாணின்னு சொல்ல முடியாது. வந்துட்டு போகிறது கிடையாது. சிவபாபா தான் என்ன பண்ணுறாரு? வந்துட்டு போகிறார். நீங்கள் மேலிருந்து ஒரு முறை வந்துட்டிங்கன்னா காலசக்கரம் முழுவதும் 5000 வருடத்தில் உங்களுடைய பாட்டு நடிக்கணும். பிறகு பாபா வந்து அழைத்து சென்றால் தான் நீங்கள் வீட்டுக்கு போக முடியும். ஆனால் இந்த பிரயாணி என்ன பண்ணுறாரு? குழந்தைங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு மேலே போகிறாரு. அப்போ வந்துட்டு போகிறதுனால அவர் பிரயாணி. நீங்கள் வந்துட்டு போவது கிடையாது. நான் பழைய உலகத்தில் பிறகு திரும்ப செல்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த சேவை செய்யக்கூடிய பிரயாணி ஒரே ஒருவர் தான். ஆத்மாக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கார். அதுவும் குழந்தைகளாகிய உங்களுக்கு பெரிய சேவை செய்கிறார். இப்பேற்பட்ட சேவையை வேறு யாருமே செய்ய முடியாது. என்ன சேவை பண்ணுறாரு? தூய்மை ஆக்குறார். நம்முடைய வாழ்க்கையை வைரத்துக்கு சமமாக ஆக்குறார். பதீத்தர்களாகிய நமக்கு சேவை செய்யுங்கள் என்று சேவைக்காக தான் அழைக்கிறார்கள். நான் குழந்தைகளின் சேவைக்காக தான் வந்திருக்கேன்னு பாபாவும் சொல்கிறார். ஏன்னா குழந்தைகள் மிகவும் துக்கம் அடைந்துள்ளார்கள் என்று தந்தை கூறுகிறார்.
எங்களது துக்கத்தை நீக்குங்கள் மற்றும் அமைதியை கொடுங்கள் என்று முறையிடவும் செய்கிறார்கள். சுகம் மற்றும் சாந்தி 2 விஷயங்கள் எப்பொழுதும் நினைவில் இருக்கின்றது. இங்கு துக்கம் மற்றும் அசாந்தி தான் இருக்கிறது. ஆகையினால தான் தந்தையை நோக்கி அழைக்கிறாங்க, எங்களுக்கு சுகம் சாந்தி கொடுங்க. நான் ஆத்மாக்கள் துக்கம் அசாந்தியில் இருக்காங்க. இதை பாபா புரிய வைக்கிறார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, எந்த தந்தை அனைவருக்கும் குறிப்பாக பாரதத்துக்கு சத்கதி அளிக்கிறாரோ, சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறாரோ, அதே தூர தேசத்து பிரயாணி இப்பொழுது குழந்தைகளாகிய நமக்கு மீண்டும் சொர்க்க அரசாட்சியை அளிக்க வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எந்த அப்பா நமக்கு சத்கதி கொடுத்தாரோ, சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்கினாரோ, அதே தந்தை இப்போ மீண்டும் வந்திருக்காரு. அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தி கூட எவ்வளவு வலிமையானது. ஆனால் ஒரு விஷயம் கூட யாருடைய புத்தியிலும் இல்லை. பாரதத்தில் எவ்வளோ பக்தி செய்கிறார்கள், எவ்வளோ கோயில்கள் இருக்குது. அதுவும் பாரத கண்டத்தில் ஏராளமான கோயில் இருக்குது. ஆனால் இது யாருடைய கோயில் என்பது யாருக்குமே தெரியல, உங்களுக்கு தான் தெரியுது. முதலில் சிவபாபாவினுடைய கோவில் அமைக்கப்படுகிறது. பிறகு தேவதைகளினுடைய கோவில் அமைக்கப்படுகிறது. அந்த கோவில்கள் கூட உங்கள் முன்னாடி இருக்குது. ஒரு புறம் சிவபாபாவுக்கு பூஜை செய்கிறாங்க, மறுபுறம் சிவபாபா உங்களை பூஜைக்குரியவராக ஆக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் கூட பூஜைக்குரிய தேவதை ஆவதற்காக தான் இங்கே வந்திருக்கீங்க. யாரெல்லாம் தேவதைகளுக்கு பூஜாரியாக இருக்கிறார்களோ, உண்மையில் அவர்களும் இங்கு பிராமணர்களாக ஆவார்கள். மெல்ல மெல்ல நம்முடைய குலமானது வளர்ச்சியாகி கொண்டே போகும். எல்லோரும் ஒட்டுமொத்தமாக படிக்க முடியாது. கொஞ்சம் பேராக தான் வருவாங்க. கடைசி வரைக்கும் இந்த தேவதா தர்மத்தின் குழந்தைகளானது கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒட்டுமொத்தமாக எல்லாரும் வந்துட மாட்டாங்க, நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். முந்தைய கல்பத்தில் கூட யார் படித்திருக்கக்கூடுமோ அவர்கள் தான் வருவாங்க, படிப்பாங்க. ஒருவருக்கொருவர் படிப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை மற்றவர்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அனைவருக்கும் தந்தை மற்றும் சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றிய ஞானத்தை நீங்கள் தான் கூறுகிறீர்கள். நீங்கள் தான் உங்களுடைய 84 பிறவிகளின் கதையை சொல்கிறீங்க. அவர்களுக்கு தங்களுடைய கதையை அமர்ந்து எழுதுவதில் நிறைய டைம் எடுக்குது. உங்களால் ஒரு நிமிஷத்தில் 84 பிறவிகளினுடைய கதையை சொல்ல முடியும். ஆனால் வெளி உலகத்தில் பாருங்கள், யாருடைய கதையாவது சொல்லணும்னா அவங்க சிறு வயதிலிருந்து அவங்க நோட்ஸ் எடுத்து அவங்களுடைய கதையை சொல்லி முடிக்க அவங்க கதையை எழுதி முடிக்க எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் நீங்கள் சகஜமாக என்ன பண்ணிடுறீங்க, ஒரு நிமிடத்தில் உங்களுடைய 84 பிறவிகளின் கதையை சொல்ல முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். முதலில் நம்முடையது எவ்வளவு சிறிய மலர்களின் செடியாக இருந்தது, ஆன்மீக தோட்டமாக இருந்தது. நீங்கள்லாம் அங்கே உயிரோட்டமுடைய மலர்களாக இருந்தீர்கள். அப்படின்னா என்ன, தெய்வீக குணமுடையவர்களாக இருந்தீங்க. இதற்கு மலர்களின் தோட்டம் என்றும் கூறப்படுகிறது. பிறகு அதுவே முட்களின் தோட்டமாக ஆகிக்கொண்டே போகிறது. அதுவும் இந்த சமயம் எப்படி இருக்குன்னா, எல்லாருமே முட்களாக ஆகிவிட்டார்கள். பிறகு முட்களிலிருந்து எப்படி மலராக ஆகுவது என்பதை பாபா தான் புரிய வைக்கிறார். இந்த நேரம் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நீங்கள் போயிட்டு புது உலகத்தில் உயர்ந்த பதவி அடையணும்னா இப்போ முயற்சி செய்யணும். இங்கு மோகத்தின் வலையில் ஏன் சிக்கணும்? இந்த மோகத்தின் வலையிலலாம் சிக்காதீங்க. இந்த பழைய சம்பந்தங்கள் மூலமாக நீங்கள் எவ்வளோ துக்கம் அடைஞ்சிங்க, இவர்களெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு பாபா சொல்லலை. அவங்களோட வாழ்ந்துக்கிட்டே புத்தி யோகத்தை ஒரு பாபாவிடம் ஈடுபடுத்தினால் மட்டும் போதும். பிறகு நீங்கள் உலகத்தின் அதிபதியாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. மன்மனாபவ என்பதன் பொருளே என்னை நினைவு செய்யுங்கள், மேலும் விஷ்ணுபுரியை நினைவு செய்யுங்கன்னு அர்த்தம்ன்றார். ஆகையினால அப்பாவை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. அப்படிப்பட்ட வார்த்தை ஒன்று தான். நீங்கள் ஆன்மீக பிரியதர்ஷனுக்கு உரியவர்களான ஆன்மீக பிரியதர்ஷினிகள். மற்றபடி எல்லா மனிதர்களும் உலக அளவிலான பிரியதர்ஷினி. ஆனால் பாபா உங்களுக்கு ஆன்மீக பிரியதர்ஷன் கிடச்சிருக்காரு. கும்பமேளா கூட நடக்குது. அதில் எத்தனை பேர் போய் கங்கா ஸ்நானம் செய்கிறாங்க. ஆனால் அந்த கங்கா ஸ்நானம் செய்கிறதுனால எந்த நன்மையும் கிடையாது. யாருமே கங்கா ஸ்நானம் செய்வதனால தூய்மையாவதும் கிடையாது. இப்பொழுது பாபா ஞானமழை பொழிகிறார். உங்கள் மீது ஞானமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக மீண்டும் முட்களின் காடு
மலர்களின் தோட்டமாக ஆகிவிடும். அப்போ இந்த ஞானத்தின் மூலமாக தான் இந்த உலகம் சொர்க்கமாக ஆகும், நீங்களும் தூய்மையாகுவீங்கன்னு சொல்கிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளோ குஷியில் இருக்கணும். நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விகர்மம் விநாசமாகும் என்பதை பாபா நேரடியாக சொல்லி புரிய வைக்கிறாரு. நேரடியாக பாபா தான் சொல்கிறாருங்கிறத நீங்களும் பார்க்குறீங்க. நீங்கள் எங்கு அமர்ந்திருந்தாலும் சரி, ஸ்நானம் செய்யுங்கள், புத்தியில் பாபாவினுடைய நினைவு இருக்கட்டும். அப்போ சொல்கிறார், நீங்கள் குளித்தாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் பாபாவை நினைவு செய்யுங்க. நீங்கள் குளிக்கும்போது கூட நினைவு செய்யறதுக்கு அங்கே டைம் இருக்குது, உங்களுக்கு நினைக்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். தந்தையை எவ்வளவு நினைவு செய்வோமோ அந்தளவுக்கு நமக்கு வருமானம் இருக்குதுன்னு சொல்கிறார். நினைவில் தான் வருமானம் இருக்குது, நினைவினால் தான் சேமிப்பாகிறது என்று எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் எவ்வளோ பெரிய வருமானம். நீங்கள் விஷ்ணுபுரிக்கே அதிபதி ஆகக்கூடிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த பிரம்மாவுடைய சரீரத்தை தான் பாக்கியசாலி ரதம் அப்படின்னு சொல்கிறார். அந்த ரதத்தில் பரம்பிதா பரமாத்மா சவாரி செய்கிறாரு. ஆத்மாவின் ரதம் தயாராக ஆகிவிடும் பொழுது சட்டென்று ஆத்மா பிரவேசம் செய்து தந்தை இந்த ரதத்தில் தான் ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. எப்படி சொல்கிறாரு பாருங்கள். ஒரு ஆத்மா ஒரு பார்ட்டு இந்த பூமியில் நடிக்கணும்னா அதுக்குன்னு சரீரம் தயாராகிடுச்சுன்னா அந்த சரீரத்தில் பிரவேசமாகும். அதே போல் தான் நானும் இந்த பிரம்மாவுடைய சரீரத்தில் தான் இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் யார்? அநேக பிறவியின் கடைசி பிறவியில் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும்போது அவருக்குள்ளே நான் பிரவேசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மற்றபடி எந்த ஒரு குதிரை வண்டியோ ரதத்துக்கான விஷயம்லாம் கிடையாது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, இந்த பாரத தேசம் மகாதானி கண்டம் என்று கூறப்படுகிறது. இங்கு தான் தான புண்ணியம் நிறைய செய்கிறாங்க. அது பிறகு பக்தி மார்க்கத்தில் ஆரம்பமாகிறது. அதுவும் இப்போ இந்த சங்கம யுகத்தில் மிகப்பெரிய தானம் நடக்குது. இப்பொழுது தந்தை உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு தானம் கொடுக்குறாரு. இப்பொழுது நீங்கள் பாபா மீது சமர்ப்பணம் ஆகிறீர்கள். எப்படி ஆகிறோம்? தங்களுடைய உடல், மனம், பொருள் ஆகிய எல்லாவற்றையும் பாபாவுக்கு கொடுக்குறீங்க. பாபாவுடைய சேவையில் பயன்படுத்துகிறீங்க. இப்பொழுது ட்ரஸ்டியாகி இருங்கள் என்று தந்தையும் கூறுகின்றார். உங்கள் வீடு வாசலையெல்லாம் பராமரியுங்க. எல்லாமே சிவபாபாவினுடையதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பராமரிங்க. பாபா, நான் உங்களுடையவன், உங்களை தான் நினைவு செய்வேன். அப்படி அந்த மாதிரி மனதார சமர்ப்பணம் ஆகணும். தாராளமாக மாளிகையில் இருங்க, உலாவுங்க, சுற்றுங்க, குஷியோடு இருங்க. ஆனால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் உலகிற்கு அதிபதியாக இருந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் நீங்கள் முயற்சி செய்து அது போல ஆகணும். இனிமேலும் இனிமையான குழந்தைகளை, இந்த யோக பலத்தினால்தான் நீங்கள் விகர்மங்களை வென்றவர்களாக ஆவீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தையின் நினைவினால்தான் நீங்கள் உலகத்திற்கு அதிபதி ஆகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். தாரணைக்கான முக்கிய சாரம் பாபா சொல்கிறாங்க. முதல் பாயிண்ட், ராஜ்ய பதவியை பெறுவதற்காக தந்தை மீது முழுமையாக சமர்ப்பணம் ஆக வேண்டும். உடல், மனம், பொருள் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்து ட்ரஸ்டியாகி இருக்க வேண்டும். அனைத்தும் சிவபாபாவினுடையது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பராமரிக்கணும், விடுபட்டு பராமரிக்கணும்னு சொல்கிறார். விகர்மங்களை வென்றவராக ஆவதற்கான முயற்சியும் செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க, நினைவினால்தான் வருமானம் இருக்குது. எனவே நிரந்தர நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மலர்களின் உலகத்திற்கு அதிகாரி ஆகிவிடக்கூடிய வகையில் அப்பேற்பட்ட ஆன்மீக மலராக ஆக வேண்டும். உள்ளுக்குள் எந்த ஒரு முள் கூட இருக்கக்கூடாது. முள்னா என்ன? அவகுணங்களை பாபா சொல்கிறார். எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நல்ல மலராகி மலர்களின் உலகத்திற்கு அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். பாபா வரதானம் சொல்கிறாங்க, ஒரு பாபாவிடமே முழு உலகையும் அனுபவம் செய்யும் எல்லையில்லா வைராகியம் உள்ளவர் ஆகுங்கள். ஒரு பாபா தான் தன்னுடைய உலகம். அந்த மாதிரி முழு உலகமே அவர் தான் அனுபவம் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லையில்லாத வைராகியம் உடையவராக ஆகுங்கன்னு சொல்கிறார். பாபா வரதானத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு தந்தையை மட்டுமே தனது உலகமாக நினைப்பவரே எல்லையில்லாத வைராகியம் உடையவர். ஒரு தந்தை தான்
எனக்கு எல்லாமே அவர் தான், என்னுடைய உலகமே அவர் தான் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் எல்லையில்லாத வைராக்கியமுடையவர். தந்தையை தன்னுடைய உலகம் என உணர்ந்தவர். தன்னுடைய உலகத்தில் மட்டும்தான் முழு ஈடுபாடு முழு கவனமும் இருக்கும் அவங்களுக்கு. அதுலேயே மூழ்கி போயிருப்பாங்க. பாபா கிட்ட மட்டும்தான் அவங்க புத்தி யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு பக்கம் அவர்கள் செல்லவே மாட்டார் எனும்போது தானாகவே உலக விஷயங்கள் ஒதுங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறார். உலகத்திற்குள் மனிதர்கள் வைபவங்கள் அனைத்தும் வந்துவிடும். தந்தையின் செல்வமே தனது செல்வமானதால் இதே நினைவால் எல்லையில்லாத வைராகியத்தை அடைவார்கள். எவரையும் பார்த்தாலும் பார்க்காமல் இருப்பார்கள். இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு விஷயமும் இந்த கண்ணில் தென்படாது. உலகாய விஷயங்கள்லேருந்து விடுபட்டு பாபாவினுடைய உலகத்தில் மூழ்கி இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன்: சக்தி வாய்ந்த மனோநிலையை அனுபவம் செய்ய வேண்டுமெனில் ஏகாந்தம் மற்றும் இனிமையில் சமநிலை வையுங்கள். அவ்யக்த இஷாரா: ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். பிரஜைகளின் பாதுகாப்பிற்காக கோட்டை கட்டப்படுகிறது. ஒரு ராஜாவிற்காக குடில் அமைக்க மாட்டாங்க, கோட்டை தான் அமைப்பாங்க. நீங்கள் அனைவரும் கூட தனக்காகவும் துணையாக இருப்பவர்களுக்காகவும் பிற ஆத்மாக்களுக்காகவும் ஜுவாலா வடிவிலான நினைவெனும் கோட்டையை கட்டுங்கள். நினைவு சக்தி வாய்ந்த அக்னி ஜுவாலையாக இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவும் பாதுகாப்பினை அனுபவம் செய்வார்கள். எப்படி ஒரு ராஜாவுக்காக பிரஜைக்காக பெரிய கோட்டை கட்டுறாங்களோ அதே போல் உங்களுடைய சக்தி வாய்ந்த நினைவின் மூலமாக உங்களுக்கும் சரி மற்ற ஆத்மாக்களுக்கும் சரி பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுங்க. மற்ற ஆத்மாக்கள் அந்த பாதுகாப்பை அனுபவம் செய்யணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி.